ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். ஆஃப்டர் லாங் டைம் வந்துட்டு நம்ம நகைக்கடை பக்கம் போனோம். நகைக்கடை பக்கம் நகை வாங்க போகலைங்க, கொலுசு வாங்கலான்னு போனோம் பாப்பாக்காக. பட் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அதான் சொல்லுவாங்கள்ல, எது எப்போ எங்கே என்ன நடக்கும்னு தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி கொலுசு வாங்கின போன நாங்கள் வந்துட்டு அதிர்ஷ்டவசமாக வந்துட்டு ஒரு ஜுவல் வாங்கிட்டு வந்தோம். என் ஹஸ்பண்டுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம். என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இருங்க, நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டொன்டோடைன். இது வந்து எனக்கு வாங்கினது. இருங்க, நான் அதை காமிக்கிறேன். எடுத்துகிட்டு லாஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டுக்கு வாங்கினதை காமிச்சிடுறேன். இந்த செயின் வந்து தெரியுதா உங்களுக்கு? காமிக்கிறேன் பாருங்கள். இதோ இவ்வளோ லாங் வருது. இவ்வளோ லாங்காக வருதுன்னு பாருங்களேன். இதோ இவ்வளோ லாங் வருது. இதோட வெயிட் வந்து 12 கிராம் வந்து 12.110 மில்லிகிராம் இருந்துச்சு இதோட வெயிட்டு. ஆக்சுவலி தங்கமயில தான் நாங்கள் அந்த ஜுவல் வாங்கினோம். தங்கமயில வந்துட்டு ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 கிராம் வந்துட்டு கோல்டு வாங்கினோம் அப்படின்னா 40 கிராம் வெள்ளி ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் பழைய வெள்ளியை போட்டு புது வெள்ளி வாங்கலான்னு சொல்லி போனோம். இந்த ஆஃபர் சரி ஓகே பெட்டராக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்படிங்கிறதால ஃபஸ்ட்டு நம்பி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக பில் போடும்போது தான் நகைக்கடைக்காரங்க வைக்கிற ட்விஸ்ட்டே நமக்கு தெரியுது. வாங்க என்ன ட்விஸ்ட்டுன்னு சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் பில்லு. உங்களுக்கு தெரியுதா? இதான் பில்லு. நாங்கள் வாங்குறப்ப வந்து நகையோட ரேட் பார்த்தீங்கன்னா இந்த தெரியுது, இங்கே இருக்குது பாருங்களேன், 14,720 ரூபா. ஒரு கிராமோட ரேட்டு வந்து 14,720 ரூபா. நம்ம வாங்கின செயினோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 12 இங்கே தெரியுதா உங்களுக்கு? 12.110 மில்லிகிராம் வருது. இது ஜிஎஸ்டி, அதுக்கப்புறமா வேஸ்டேஜு லொசுக்குன்னு போட்டு 2,08,800 ரூபாய்கள் வந்துவிட்டது. மொத்த அமௌண்ட்டு அவ்வளோ ரூபா வந்துச்சு. நாங்கள் இவ்வளோ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இதில் என்ன கொடுமையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்துட்டு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஆக்சுவலி 13% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. எதுக்குடா இவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருக்கீங்க? செயின் தானே, செயினுக்கு இவ்வளோ வேஸ்டேஜ் வருமா அப்படி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, செயினுக்கு வந்துட்டு நாங்கள் அதான் ஆஃபர் கொடுத்துட்றோம்ல சார், நாங்கள் வந்து 10 கிராமுக்கு மேலே வாங்கினா 40 கிராம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வெள்ளி கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் அதோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 12,000 சம்திங் வந்துடுது. ஸோ நீங்கள் அப்போ அதாவது 6% வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வெள்ளியாக கொடுத்துட்றோம். மீதம் இருக்க 6% தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வேஸ்டேஜில் நமக்கு சரி ஓகே அதில் 1 or 2% கம்மி பண்ணுங்கள், 13னா ஒரு 11, 10 போடுங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இதில் நாங்கள் ஒரு 0.5 கூட குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக வந்து 0.5 கூட குறைக்கல, எந்த அமௌண்ட்டுமே குறைக்கல. 2,08,000 தெரியுதா உங்களுக்கு? 821 ரூபா. அந்த 21 ரூபாயை மட்டும் பிடிச்சிட்டு 800 ரூபா நாங்கள் கொடுத்துட்டு தான் வந்தோம். இந்த பில்லில் போட்டிருக்க அமௌண்ட் நாங்கள் கொடுத்துட்டு தான் வந்தோம். என்னன்னா அதுக்கு 1 மணி நேரம் பேசி ஆக்சுவலி பழைய வெள்ளியை போடும் போதே ஒரு அமௌண்ட்டு வந்து குறைஞ்சதுன்னு சொல்லி தான் இந்த கோல்டை வாங்கி பேங்க்கில் வச்சாவது கோல்டாக இருக்கும். நம்ம வந்து அமௌண்ட் நாங்கள் இப்போ ஒரு லோன் போட்டிருந்தோங்க, பர்சனல் தேவைக்காக ஒரு லோன் ஒன்று வந்துருந்துச்சு. அதை வச்சு தான் வந்து ஆக்சுவலி நாங்கள் அந்த கோல்டே பர்ச்சேஸ் பண்ணோம். சரி கோல்டை வாங்கி வந்து நம்ம பேங்க்கில் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். சரி ஓகே நமக்கு தான் 40% 40 கிராம் வந்து வெள்ளி வந்துடுதுல்ல, அந்த அமௌண்ட்லேயே நம்ம வந்து பாப்பா கொலுசு வாங்கிடுறோம்ல. ஸோ அப்படிங்கிறதுக்காக சரி இப்படி போயிடலாம், நமக்கு லாபம் தானே, நம்ம அமௌண்ட்டு வந்து நம்ம வந்து திருப்பி நமக்கு வேணுங்கிறத இந்த ஜுவல்லை வந்து நம்ம பேங்க்கில் வச்சிடலான்னு சொல்லி தான் நாங்கள் அந்த நகையை வாங்கினோம். ஆனால் வந்துட்டு வேஸ்டேஜ் வந்து 13%. நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்களேன் எவ்வளோ வேஸ்டேஜ்னால் ஒரு 24,000 கிட்ட வேஸ்டேஜே வந்துச்சுங்க. அப்புறம் ஆஃபர் அமௌண்ட் தெரியுதா உங்களுக்கு? அமௌண்ட் வந்து 2,15,538 ரூபா 70 போட்டிருக்காங்க. அதில் ஆஃபர் அமௌண்ட் வந்து 12,800. என்ன ஆஃபர் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளியோட அமௌண்ட்டு 40 கிராம் வெள்ளியோட அமௌண்ட் வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து 12,800 ரூபா. ஸோ வந்துட்டு மிச்சம் அதை மைனஸ் பண்ணோடனே 2,02,738 ரூபா.
அதுக்கு டேக்ஸு ஜிஎஸ்டி போட்டுட்டு மொத்தமாக 2,08,821 ஆக்சுவலி இந்த 12,800 ப்ளஸ் இன்னொரு 12,800 ஆக்சுவலி பாதி, அதோட பாதி தானே நமக்கு 40% வந்துருச்சு. இன்னொரு 12,800 பே பண்ண ஆக்சுவலி வந்து அதுக்கு இந்த ஒன்றரை பவுனுக்கு வந்து நம்ம எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து நம்ம இதுக்கு கட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,600 கிட்ட வந்திருக்கும். அதாவது 12,800 ப்ளஸ் ஒரு 12,800 அது வந்து நம்ம பேயபிள், நம்ம கட்டின அமௌண்ட்டு தான் அது. ஆக்சுவலி அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா 12,800 தான் நீங்கள் வந்து பொருள் வாங்கிட்டீங்கல்ல. ஸோ வந்து உங்களுக்கு 12,800 வந்துட்டு உங்களுக்கு கையில் பொருளாக கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் அந்த 12,800 மட்டும்தான் வேஸ்டேஜுக்கு பே பண்ணுறீங்க. ஆக்சுவலி ஒரு 6.5% தான் நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தாலுமே நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நட்டம் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி நம்ம ஒரு பேசிக்காக ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா இவ்வளோ வேஸ்டேஜ் வந்து இந்த செயினுக்கு வந்து நீங்கள் வந்து 13% கொடுத்து இந்த செயின் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். இவ்வளோ இந்த செயினுக்கு வந்து 13% வேஸ்டேஜுங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. கண்டிப்பாக அதிகபட்சமாகவே ஒரு 8% வாங்கலாம், குறைஞ்சபட்சம் 6% தான் வருமே. இதில் அவங்க என்ன அவங்களோட ட்ரிக் என்னென்னா 40 கிராம்ஸ் வந்து வெள்ளி கொடுத்துட்றோம்ல அப்படிங்கிற இதில் போயிடுறாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு கன்வின்சிங்காக இல்லை. சரி ஓகே நம்ம போயாச்சு, அப்போ 6% நினச்சிக்கலாம், வெள்ளி வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு தான் நினச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வாங்கிட்டு வந்தாச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி விலைக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து வெள்ளி வந்து 300 விற்றுச்சு. நீங்கள் இன்னும் உங்களுக்கு வந்து இவ்வளோ கிராம் 40 கிராம் வந்து வெள்ளி ஃப்ரீயாக கிடச்சிருக்கு, நீங்கள் வந்து உங்களுக்கு 500 ருபீஸ்க்கு வந்து நாளைக்கு வெள்ளி விற்றுதுன்னா அது கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக தானே ஆகும். அப்போ எங்களுக்கு தான் நட்டம், உங்களுக்கு லாபம் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. பட் ஆனால் என்ன நீங்கள் ட்ரை பண்ணாலும் வந்துட்டு நமக்கு வந்து லாபம் அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். என்ன மாதிரி யார் ஃபீல் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி இதுவுமே அந்த 40 கிராமில் ஆட் ஆன மெட்டி தான். மெட்டி பார்த்திங்கன்னா நான் மெட்டி வந்து ஆன்டிக்கில் எப்பயுமே ஆன்டிக்கில் தான் வாங்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் ஆன்டிக்கில் வந்துட்டு லாஸ்ட் டைம்லாம் வாங்கினது வந்துட்டு 1,200 அந்த ரேஞ்சிலேயே முடிஞ்சிடும். இப்போ வெள்ளி ரேட்டு ஜாஸ்தியானனால இந்த மெட்டியே 3,000, அநியாயத்துக்கு 3,000. பட் ஆனால் இதில் வந்து ஒரு நெகட்டிவ் விஷயம் என்ன இருக்குது ஆன்டிக் மெட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட கிராம் வந்து ஒரு அதிகபட்சமாக 3-4 கிராமோ தான் இருந்துச்சு, 2 மெட்டியும் சேர்த்து. இதோட காஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு 1,200 to 500 தான் வரும். நம்ம 3,500 இன்னொரு டபுள் ஆஃப் த அமௌண்ட் கொடுத்து தான் ஆன்டிக் மெட்டி வாங்குகிறோம். நம்ம வந்து இதை திருப்பி கொடுக்கும்போது வெயிட்டு தான் அவங்க எடுத்துப்பாங்களே ஒழிஞ்சு, இது வந்து நம்ம வந்து ஆன்டிக் மெட்டி வாங்கும்போது வந்து ப்ரைஸ் வந்துட்டு டேக் ப்ரைஸ் தான். இது வந்து வெயிட் வச்சு நமக்கு வெள்ளி கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ வந்து இதுவும் நட்டம்தான். ஸோ ஆன்டிக் மெட்டி வாங்குறதும் வேஸ்ட்டு, வேறு வழி இல்லை. இதுதான் கொஞ்சம் காலுக்கு வந்து எனக்கு போட்டால் ஃபீலேருந்து வெட்டுற மாதிரி இல்லை, இன்னொன்று காலுக்கு போட்டால் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குங்கிறதால தான் நான் இதை சூஸ் பண்ணி வாங்குகிறேன். பட் ஆனால் இதுவுமே வந்துட்டு நட்டம்தான். இது வந்து ஃபங்க்ஷன் டைமில் யூஸ் பண்ணிவிட்டு கல்வெட்டி வச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற இது நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இது கல் ஏன்னா விழுந்துருதுங்க மேக்ஸிமம். இது இந்த கல் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கிறது இல்லை. பழைய மெட்டியே அப்படி தான் கல் விழுந்துருச்சு. ஸோ இதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான், எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான். மேபி இந்த கல் இல்லாமல் வாங்கி நம்ம பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ண வேணால் மேபி லாபம்னு நினைக்கிறேன். ஸோ நகைக்கடையில் போய் தயவு செஞ்சு இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஓகே, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நாங்கள் வெள்ளிக்கும் சேர்த்து அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கிறோம்னு சொன்னால் இந்த ஆஃபருக்கு போங்க. அவங்க இன்னொரு ஆஃபர் வச்சுருந்தாங்க, என்னென்னா நீங்கள் உங்களுக்கு வெள்ளி வேணான்னு சொன்னால் 3,000 அதில் வந்து டிஸ்கவுண்ட் ஏதோ பண்ணுறதா சொன்னாங்க. அந்த டிஸ்கவுண்ட் என்னென்னா 3,000 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களாம். அது இல்லாமல் வந்துட்டு ஏதோ நம்ம பேசி அவங்கள்ட்ட பார்த்தோம்னா ஏதோ ஒரு பர்சன்டேஜ் 2% 13.2 அப்படிங்கிறது 11 அந்த மாதிரி மேபி மாற்றுவாங்களா என்னவோ. மற்றபடி வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்காது. 3,000 ரூபா வேணால் நாங்கள் ஆஃபர் ப்ரைஸில் கம்மியாகும், நீங்கள் வந்து வெள்ளி வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க. அது நமக்கு பெரிய லாபம் கிடையாது. யோசிச்சு பார்த்தா எப்படியும் அவன் 13%, கண்டிப்பாக 6% வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆஃபர் பரவாயில்லங்கிற மாதிரி தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இது எப்போ ஆக்சுவலி கரெக்டாக எப்போ வாங்கினோம்னா அடுத்த நாள் பட்ஜெட்டு, அதுக்கு முதல் நாள் நாங்கள் வாங்கினோம். 2 ஆசிலேஷன்லேயே தான் வாங்கினோம். பட்ஜெட்டில் வந்துட்டு எதுவும் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா ரேட்டு வந்து மேபி வேரி ஆகுமோ, ரொம்ப வேரி ஆயிருமோ, நம்ம ரொம்ப அப்படிங்கிற மாதிரி கேல்குலேஷன்லேயே தான் மைண்ட் இருந்துச்சு.
பட் ஹஸ்பண்ட் வந்து அந்த வீக்கே ஊருக்கு கிளம்புறாங்க அப்படிங்கிறதால தான் சரி, இது ஹஸ்பண்டுக்காக வாங்கினது தானே, ஸோ அதனால சரி சரி ஓகே என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மனசாக வாங்கிட்டு வந்தாச்சு. பட் ஹாப்பி, ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த ஜுவல் வாங்கினது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். பட் வேஸ்டேஜ் விஷயத்தில் கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி எடுத்துக்குவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து இந்த ஜுவல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா, இந்த டிசைன் நல்லா இருக்கா அப்படி சொல்லி சொல்லுங்கள். இது 1.5 பவுன் தான். ஆக்சுவலி 1 பவுனில் கூட சூப்பராக இருந்துச்சு, இந்த சைஸ்க்கே இருந்துச்சுங்க. பட் ஆனால் இந்த ஹூக் இருக்கு இல்லையா, ஹூக் வந்து ரொம்ப இது பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஹூக்கு. 1 பவுனில் இருக்கிறதுலாம் ரொம்ப அப்படியே மட்டியாக இருக்குது. அதெல்லாம் வந்து அப்படியே கலட்டாமல் போட்டுட்டு இருந்தோன்னா வேணால் அந்த ஹூக் வந்து தாங்கும். இல்லைனா 4 வாட்டி 5 வாட்டி கழட்டி போடுறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஹூக்லாம் சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். திருப்பி ஹூக் மாற்றுறதுக்கு அதுக்கு 5000 6000 கொடுத்தா தான் நல்ல ஹெவியான ஹூக் வாங்க முடியும். ஸோ வந்துட்டு வாங்கும்போதே நல்லதாக வாங்கிக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு தங்கத்தில் வந்து நம்ம டக்குன்னு ஏன் லோன் அமௌண்ட்டை வாங்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அட்லீஸ்ட் நமக்கு தேவைக்கு பேங்க்கில் வச்சுட்டா கூட, இப்போதைக்கு பேங்க்கில் வச்சுட்டா கூட அடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, திருப்பிக்கலாம். இப்போ ஜுவல் எப்போ ஏறுது இறங்குது என்னன்னு தெரியல. ஸோ ஒரு நகையாவது சேர்த்து வச்சுக்கலாமேங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்துட்டு ஜுவல்லை வாங்கியாச்சு. அது கூட வாங்கின மெட்டி வந்துட்டு அது கூட ஆஃபர் 40 கிராமில் வந்து மைனஸ் ஆனது. இன்னொன்று வந்து பாப்பா கொலுசு, அது வந்து பாப்பா போட்டிருக்கா, காலில் போட்டுக்கிட்டாங்க. நான் பாப்பா தானே காமிக்கிறேன் உங்களுக்கு. அது வந்து ஆஃபர் 40 கிராமில் ஆட் ஆனது தான். தேங்க்யூ. தங்கமே இல்லை யாரெல்லாம் வந்துட்டு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். பட் ஆஃபர்லாம் ஓகே தான். அதாவது என்னென்னா அந்த ஆஃபரை அவங்க கொடுக்குறாங்க, அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உட்பட்டு அவங்க தராங்க. அதில் தான் எந்த இதுவும் சொல்ல வரல. பட் என்னென்னா அதை தெளிவாக விளக்கிடலாம். என்ன சொல்கிறதுனா, இப்போ நம்ம வேஸ்டேஜ் வந்து நம்ம அதில் நம்ம என்ன பண்ணால் வாங்கும்போது வந்து 1 or 2% நம்ம கம்மி பண்ணுவாங்க. எப்படின்னு 13% இருக்கிற நகை வாங்கணும்னா அட்லீஸ்ட் 10% வரைக்குமாவது குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம ஜுவல்லே வாங்குவோம். பட் ஆனால் ஜுவல்லாம் வாங்கி முடிச்சு நம்ம பில் அந்த டைமிங்கில் தான் வந்து பில் போட்டு கொட்டேஷன் கொடுக்கும்போது தான் அந்த 13.5%லேருந்து நாங்கள் ஆஃபர் தரனால எதுவுமே மைனஸ் பண்ண முடியாது, ஒரு 500 கூட மைனஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இது எந்த அளவுக்கு கரெக்டான பிஸ்னஸ், எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா எனக்கு என்னென்னா, அதாவது பேசிக்காக பார்த்தா காமனாக பார்த்தா நீங்கள் 6% தான் வேஸ்டேஜ் போட்டு இந்த ஜுவல் வாங்கியிருக்கீங்க. ஸோ லாபம் தான் உங்களுக்கு. ஏன்னா இதை விட கம்மியாக வந்து வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. மேபி இதுவும் ஆஃபர் போட்டு கிடைச்சாதான் உண்டு. ஆனால் என்னென்னா நான் இப்போ எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நான் அந்த நான் வந்து ஆஃபரில் தான் நான் வாங்க போகிறேன் ஜுவல்லு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் இந்த நகை வாங்கினேன் இல்லையா. பட் அதுக்கு தகுந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் எனக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த ஜுவல் வாங்கினதில் வந்து எனக்கு நட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் இந்த ஜுவல் கூட எனக்கு 40 கிராம் எனக்கு சில்வர் கிடைக்குதுங்கிற ஒரு இதில் தானே இருந்தேன், ஹாப்பினஸில் இருந்தேன் இல்லையா. அது வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடையாது. பட் ஆனால் என்னென்னா அந்த 40 கிராமே நம்ம காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். இந்த ஜுவல்லுக்கு வந்து நான் 6% வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி இவங்க அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நம்மளோட காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.